மீன்பிடி தடைக்காலம் இன்றுடன் முடிவடைவதால் நாளை முதல் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல உள்ளனர். மீன்வளம், கடல் வளத்தை பாதுகாக்கும் விதமாக மீன்களின் இனப்பெருக்க காலமான கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் மே 29ஆம் தேதி வரை 45 நாட்கள் விசைப்படகுகள் மூலம் மீன்பிடிக்க தமிழக அரசு தடை விதித்தது. இதனால் ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் உட்பட தமிழகம் முழுவதும் 12,000 விசைப்படகுகள் மீன்பிடிக்க செல்லாமல் கரையில் நிறுத்தப்பட்டது. தடைக்காலத்தின் போது படகுகள் பழுது பார்த்தல், வலை, தூண்டில் உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை தயார் செய்தல் உள்ளிட்ட பணிகளில் மீனவர்கள் ஈடுபட்டனர். 45 நாட் தடைக்காலம் இன்றுடன் முடிவடைவதால் நாளை காலை முதல் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்கின்றனர். இதனால் களையிழந்து காணப்பட்ட கடற்கரை கிராமங்கள் நாளை முதல் களை கட்ட உள்ளது. இதனிடையே 45 நாட்களுக்கு பிறகு கடலுக்கு செல்வதால் அதிக மீன்கள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக மீனவர்கள் நம்பிக்கையுடன் கூறுகின்றனர். போட்டு பெயிண்ட் அடிப்போம், ஆளி சொல்லுவோம், அப்புறம் இந்த வலைவாறு எல்லாமே செட் பண்ணோம், போர்டு செட் பண்ணோம், எல்லாமே செட் பண்ணிட்டு எல்லாம் செட்டாக வச்சு தான் தொழில் போகும். மீன் எல்லா மீனும் கிடைக்கும். பவாலேருந்து, வஞ்சரத்துலேருந்து, மாலாசுலேருந்து, இறாவிலேருந்து, கனமாலேருந்து எல்லா மீனும் பக்காவாக போர்டு பலகை வலை எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு எல்லா வேலையும் சுத்தமாக பண்ணி கொண்டு கோயிலுக்கு கடல் தொழிலுக்கு போவோம். நாங்கள் வலைவாறு செலவாகும், போர்டு பலகை எல்லாம் எல்லாம் துப்பு பிடிச்சி கிடக்கும். அப்புறம் இன்ஜின் எல்லாம் துப்பு பிடிச்சி தான் கொண்டு தான் இருக்கும். எல்லாம் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வலைவாரெல்லாம் செய்யறதுக்கு எல்லாம் பணம் செலவாகும். இந்த 45 நாள் மீன்பிடி தடைக்காலம் அமல்ல இருந்ததால நாங்க இன்னைக்கு மீன் பிடிக்க போகும்போது இன்னைக்கு இரவு நாளைக்கு நிறைய மீன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கடவுள் நம்பிக்கையிலையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நாங்க மீன் பிடிக்க போறோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 45 நாள் எந்த விதமான வருமானமும் இல்லாம நாங்க இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். நாங்க அப்படி இருக்கும்போது நாங்க மீன் பிடிக்க போற நேரத்தை ஒரு பெருமையான ஒரு பெரிய நேரமா நினைக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டுமே நாங்க எல்லா விதமான எதிர்பார்ப்போட மீன் பிடிக்க போறோம்.